ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி LKM கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஒரு ½ hour தான் ஆகும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 4 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன், வறுத்து சலிச்சு எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் அவிச்ச கருப்பு உளுந்து, நீங்கள் தோல் நீக்கின உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இதை வச்சு நம்ம ஈஸியாக நல்லா மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது அவிச்சு எடுத்துருக்கிற பயிரை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கருப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு கருப்பாக இருக்குது. இதுதான் நம்ம ஹெல்த்தியும் கூட நமக்கு. இப்போ பச்சரிசி மாவு கூட நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஜீரகம், எள்ளு, உப்பு இது எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறுக்கு சுடுற பதத்துக்கு நீங்கள் இதை கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதை நம்ம டைரெக்டாகவே இப்போவே நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போது அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் ஆகட்டும். அடுத்த பக்கம் நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் முறுக்கு அந்த மாவை இந்த மாதிரி முறுக்கு அந்த அச்சால் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு 5-6 தட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் முறுக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இவ்வளோதான். நம்ம ஈஸியாக வீட்டில் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நம்மளோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்மளுடைய போனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம போன்ஸ் எல்லாமே. அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது அவங்களுக்கெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.